ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ராகி உப்பு உருண்டை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. உப்பு உருண்டை செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பார்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 3/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் துருவி வச்ச 1/2 கப் தேங்காய் துருவும் சேர்த்து கூடவே பொடியை கட்டின கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற வச்சதும் கை பொறுக்கிற சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி அளவு சரியாக வந்துடுச்சு பாருங்க. உருண்டை பிடிக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு இட்லி தட்டை வச்சு நம்ம ரெடி பண்ண உருண்டை ஒவ்வொன்றா சேர்த்து மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம உருண்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வந்துருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான ராகி உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் ராகி மாவு இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டிலும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.